சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அன்பான முருக பக்தர்களே, இன்று பிப்ரவரி 7 தேய்பிறை சஷ்டி. இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு முருகனிடம் நம்ம சொல்ல வேண்டிய யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய மந்திரமானது இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இது வெறும் சாதாரண ஒரு மந்திரமாக இருக்காது. சக்தி சேர்க்கப்பட்ட புனித சக்திகளை சேர்க்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய பயம், கவலை, தடைகள், எதிரிகளின் பிரச்சனைகள், பணத்தடை, பணத்தோட தடைகள், குடும்ப தகராறு, இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விளக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும். நம்ம தூங்குகின்ற நேரத்துல நம்முடைய மனம் அரை தியானம் போன்ற நிலைக்கு செல்லும். அந்த சமயத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரம் நம்ம அவசர மர சிந்தனையில் நேராக இது பதிந்துவிடும். நம்முடைய அதிர்ஷ்ட சக்தியை எழுப்பிவிடும். முருகனின் பாதுகாப்பை நம்மை சுற்றி வளையமாக உருவாக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும். எனவே இந்த தேய்பிறை சஷ்டியில இந்த ஒரு மந்திரத்தை இரவு 9 மணிக்கு மேல் எப்படியாவது நீங்க கூறிவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது அவசியமான பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பழமையான தந்திர நூல்கள் சொல்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இன்று இரவு மட்டும் நீங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை எப்படியாவது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டோ இல்லைன்னா தியானத்துல இருந்து கொண்டோ 9 முறைகள் நீங்க இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொல்லிவிடுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும். இந்த மந்திரம் ஏன் யாருக்கும் தெரியாம இருக்கிறது அப்படின்னா, இது மரபில் சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு நைட்டு இரவு நேரங்கள்ல அவங்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்திய ஒரு மந்திரம். இது மிக அருகமான சீடர்களுக்கு கூட தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இதை காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள்ல கூறுங்க. இந்த ஒவ்வொரு வரியும் அவ்வளவு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒவ்வொரு வரியிலும் இருக்கிறது. எனவே நீங்களும் தவறாம இந்த ஒவ்வொரு வரிகளையும் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு கூறுங்கள். இதை எப்படி கூறணும் அப்படின்னா, தூங்குவதற்கு முன்பாக படுக்க போவதற்கு முன்பு ஒரே ஒரு சிறிய கற்பூரத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அது வீட்டிற்கு முன்பு ஏற்றினாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றினாலும் சரி, ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு 30 வினாடி மட்டும் நீங்க முருகனை மனதில் கற்பனை செய்து கொள்ளுங்கள். வேல் உங்கள் உடல் முழுவதும் ஒளியாக பரவுவதை நீங்க உணரணும். மந்திரத்தை மெருவாக நீங்க 9 முறைகள் கூறணும். கடைசியில முருகன் காப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையையும் நீங்க 3 முறைகள் உங்களுடைய உள்ளுக்குள் சொல்ல வேண்டும். இதை மட்டும் சொல்லிவிட்டீங்க அப்படின்னா, அதுவும் சொல்லுகின்ற நேரமானது இருக்கு. அந்த ஒரு நேரம் தான் உங்களுக்கு அதிக அளவு நன்மையை கொடுக்கும். ராத்திரி 9:15 இருந்து 9:45 அந்த நேரம் வரைக்கும் கெட்ட சக்திகள் உங்களை நெருங்காமல் பாதுகாத்துக் கொள்ளும். 10 மணிலிருந்து 10:30 அதிர்ஷ்ட கதவை திறப்பதற்காக இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். 11 மணிலிருந்து 12 மணிக்குள் நீங்க கூறும் பொழுது மனக்கவலைகள் கலைந்து அடுத்த நாள் ஒரு ஆழ்ந்த நிம்மதியானது உங்களுக்குள் ஏற்படும். உங்களுடைய உடல் எந்த நேரத்தை அதிகம் உணர்கிறதோ அந்த ஒரு நேரத்தை நீங்க தேர்வு செய்து கொண்டு இந்த ஒரு முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை கூறுங்கள். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. இந்த ஒரு மந்திரத்தை முழுமையாக நீங்க கூற வேண்டும். பொறுமையுடன் கூறு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும். வேலாயுதா சுப்பிரமேயா அனுதினம் அருள் தந்தருள் வாயாக காக்கவேல் காப்பாயவேல் சரவண பவா, இதுதான் அந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க தவறாம கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.